ஹலோ காய்ஸ், வெல்கம் டு நிவேதாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே புதுசான சைடிஷ் ரெசிபி பார்க்க போகிறோம். சௌச்சௌவை வச்சு சாதத்துக்கு சைடிஷ் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் தட்டி விட்டுருங்க. மேலும் வீடியோஸ் போட மோட்டிவேட்டிங்காக இருக்கும். ஃபஸ்ட்டு இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாம் பார்த்துடலாம். ஒரு பெரிய சௌச்சௌவை தோல்லாம் சீவிட்டு இந்த மாதிரி செதுக்கி எடுத்துக்கலாம். வெங்காயம் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சிறுவை நறுக்கி எடுத்துருக்கேன். ஒரு பழுத்த தக்காளியாக பார்த்து எடுத்துக்கோங்க. அதையும் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துருக்கலாம். கூடவே கொஞ்சமாக புளி. இப்போ வாங்க செய்முறையை பார்த்துடலாம். ஒரு வாணலியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகு, கொஞ்சமாக வெந்தயம் நிறைய சேர்த்துட வேண்டாம், கசக்கும். கொஞ்சமாக சேர்த்துக்கிட்டால் போதும். காரத்துக்கு 4 காய்ஞ்ச மிளகாய் எடுத்துருக்கேன். உங்களுக்கு இன்னும் காரம் வேணும்னா எக்ஸ்ட்ரா 2 சேர்த்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் சேர்த்துட்டு மிதமான தீயில் தொடர்ந்து ஒரு 4 நிமிஷம் அளவுக்கு வறுத்து எடுத்துக்கலாம். 4 நிமிஷம் நல்லா லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கிட்டாச்சு. கலர் இந்த அளவுக்கு மாறி இருக்கணும். வெந்தயம் வெடிக்கணும். எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா கோஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதே வாணலியில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். கடலை எண்ணெய் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடாகட்டும். எண்ணெய் நல்லா சூடாகிட்டக்கப்புறம் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு. கடுகு நல்லா பொரிஞ்சிட்டு பருப்பு நல்லா கலர் மாதிரி வரட்டும். கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். அரிஞ்சு வச்சுருந்த வெங்காயத்தை சேர்த்துக்க போகிறோம். கடுகு நல்லா பொரிஞ்சு வந்துடுச்சு. அரிஞ்சு வச்சுருந்த வெங்காயம், கொஞ்சமாக கறிவேப்பிலை சேர்த்துட்டு வெங்காயம் கண்ணாடி பதம் வர வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்தாச்சு. கொஞ்சமாக மஞ்சத்தூள், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துட்டு மஞ்சத்தூளோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டாச்சு. இது கூட அரிஞ்சு வச்சுருந்த ஒரு பழுத்த தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. சீக்கிரமாக வதங்கிடும். தக்காளி நல்லா சாஃப்ட் ஆகணும், அந்த அளவுக்கு வதக்கி எடுத்துக்கலாம். இப்போ அரைச்சி வச்சுருந்த பவுடர் ஃபுல்லாகவே சேர்த்துக்கலாம். கரெக்டாக இருக்கும் பவுடரு. மசாலா பவுடர் சேர்த்துட்டு ஒரே ஒரு முறை கலந்து விட்டுடலாம். நம்ம செதுக்கி எடுத்து வச்சுருந்த சௌச்சௌவை இப்போ சேர்த்துக்க போகிறோம். மசாலா கூட பைண்ட் ஆகிற மாதிரி ஒரு 2 நிமிஷம் அளவுக்கு நல்லா கலந்து விட்டுடலாம். எல்லா பக்கமும் நல்லா மசாலா கோட் ஆகிடுச்சு. இப்போ ஒரு 1/2 கிளாஸ் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டே ஒரு எலுமிச்சை சைஸ் அளவுக்கு புளியை சுட தண்ணீரில் கரைச்சி வச்சுருந்தேன். அதை இப்போ சேர்த்துக்கலாம். புளி தண்ணி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இந்த சமயத்தில் உப்பு உங்களுக்கு கரெக்டாக இருக்கான்னு பார்த்து சேர்த்துக்கோங்க. லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிவிட்டு 6 நிமிஷம் அளவுக்கு லோ ஃப்ளேமில் விட்டு எடுத்துடலாம். 6 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். எண்ணெய்லாம் லேசாக பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ ஒரே ஒரு முறை கலந்து விட்டுடலாம். ஃபினிஷிங் டச் கொஞ்சமாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். இந்த வித்தியாசமான சைடிஷ் ரெசிப்பியை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இதை சாதத்தில் போட்டு சாப்பிட்றப்ப டேஸ்ட்டு வேறு மாதிரி இருக்கும். குழந்தைங்களுக்கு தயிர் சாதம் கொடுக்குறப்ப இதை பொரியல் மாதிரி தொட்டு கொடுத்து பாருங்கள். ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.